ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து ஒரு சோகமான ஒரு விலாக். ஏன்னா நானும் செல்ல பிள்ளைகளும் நாங்களும் ஒரு 3 நாள் பிரிஞ்சிருக்க போகிறோம். அதுக்காக தான் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா திருப்பதி போகிறோம். வரதுக்கு 3 நாள் ஆகும். எப்படி இருக்க போகிறாங்க, நாங்கள் எப்படி இருக்க போகிறோன்னு தெரியல. இதுக்காக ட்ராவலுக்கு வந்து கொஞ்சம் புதினா இருந்துச்சு. புதினாவும் கொத்தமல்லியும் போட்டுட்டு புதினா துவையல் வந்து ரெடி பண்ணிட்டேன். அதே மாதிரி இது தக்காளி தொக்கு ரெடி பண்ணிட்டேன். தக்காளியெல்லாம் போட்டு வதக்கிட்டு வெங்காயம் பூண்டு பச்சை மிளகாய் எல்லாமே அதிலேயே போட்டுட்டு வதக்கிட்டு இறக்கி வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதே சூட்லேயே மூடி வச்சோம் அப்படின்னாக்க சூப்பராக அந்த சூட்லேயே வந்து ரெடி ஆயிரும் கருகாமல். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு நல்லா தாளிச்சிட்டு எண்ணெய் மிதக்க வந்து நல்லா கிளறி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு தக்காளி தொக்கு ரெடி. கெட்டே போகலை. இது வந்ததுக்கப்புறம் தான் நான் ரெடி பண்ணுறேன். அப்படிங்கும் போது நான் கொண்டு போய்ட்டு ஃப்ரிட்ஜிலலாம் வைக்கலைங்க, அப்படியே இருந்துச்சு. மீதி கூட வந்துச்சு. அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்துட்டு நான் சூப்பராக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இந்த மாதிரி ரெடி பண்ணி கூட நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ செல்லக்குட்டிஸ் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 2 பேரும் நாங்கள் வர வரைக்கும் சேட்டை பண்ணாமல் இருங்க. என்ன பப்பி லில்லி, நான் வந்து பார்க்கும்போது செடியெல்லாம் ஒன்றும் இருக்கக்கூடாது, என்ன எல்லாம் பறித்து கிரித்து எல்லாம் தனியாக தூக்கி போட்டுருவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி தானே? பாவம் போல் படுத்துருக்காங்க. லில்லி, ஏ பப்பி 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 இந்தா, பப்பி இந்தா பாரு. அதுக்கு தெரிஞ்சு போச்சு, ஏன்னா சாப்பாடெலாம் வச்சாச்சு. ரோசி ரோசி, பிள்ளைகள்லாம் பார்த்துக்கணுன்னு நீயும் சேர்ந்து அந்த வேலையை பார்க்கணும். என்ன ரோசி? பாய் குட்டி பிள்ளைகளே. அங்கே உன் பிள்ளைங்க தான் உருட்டுதுங்க, கவலைப்படாத. வர 2-3 நாள் தேடுவீங்க. என்ன சாப்பாடெல்லாம் வச்சாச்சு. நாளைக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் வந்துடும். எல்லாம் இப்போ சாப்பாடு வச்சோன்னா வயிறு நிறையா சாப்பிட்டாச்சு, படுத்தாச்சு போயிட்டு. நாங்களும் ட்ரெயின் ஏறியாச்சு. நெக்ஸ்ட் விலாக் வந்து திருப்பதி விலாக் வரும். மறக்காமல் மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக பாருங்கள். பை.